அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது தொழுகையை பற்றி சில வினாக்கள் உங்களை கேட்க போறேன். நீங்க கரெக்டா சொல்லுவீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகை கடமை? 5 வேளை. சரியா சொன்னீங்க. இந்த 5 தொழுகைகளின் பெயர்கள் என்ன? சரியா சொன்னீங்க, ரொம்ப சரி. இந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் பர்லு தொழுகைக்கு எத்தனை ரக்காத்? ஃபஜ்ருக்கு எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். லுஹருக்கு அஸ்ருக்கு 4 ரக்காத். மக்ரிப்க்கு 3 ரக்காத். இஷாக்கு 4 ரக்காத். வெரி குட், சரியா சொன்னீங்க. இந்த பர்லு தொழுகைக்கு பிறகு சுன்னத்தான தொழுகை இருக்குது. முன் சுன்னத்து இருக்குது, பின் சுன்னத்து இருக்குது. இதுல சுன்னத்து முஅக்கதா அப்படின்னு சொல்லி 12 ரக்காத் இருக்குது. எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு சுன்னத்து முஅக்கதாவான 12 ரக்காத்துகளை தொழுதாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு கோட்டை கட்டப்படுகிறது என்று நபியன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அந்த அடிப்படையில இந்த 12 ரக்காத்துகள் என்னன்னு தெரியுமா? 12 ரக்காத்துகள். ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து 2 ரக்காத்து. என்னங்கா? ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து 2 ரக்காத்து. லுஹருக்கு முன் சுன்னத்து 4 ரக்காத்து, பின் சுன்னத்து 2 ரக்காத்து. மொத்தம் 6. ஃபஜ்ருக்கு சேர்த்து மொத்தம் 8 ரக்காத்து. அதாவது சுன்னத்து முஅக்கதா. மக்ரிபுக்கு பின் சுன்னத்து 2 இருக்குது, அது சுன்னத்து முஅக்கதா. ஆக 10 ஆயிடுச்சு. இஷாவுக்கு பின் சுன்னத்து 2 இருக்குது, அது சுன்னத்து முஅக்கதா. ஆக 12. இந்த 12 ரக்காத்துகளை நாம் விடாம தொழுகணும். சரியா? சொல்லுவீங்களா? தொழுகணும். சரி சரி. அடுத்தது வாஜிபுல் வித்ர்னா என்ன? அது எப்ப தொழுகணும்? இஷாவுக்கு பிறகு தொழுகக்கூடியது வாஜிபுல் வித்ர். அது ஹனஃபி மதுஹபை பொறுத்த மட்டும் 3 ரக்காத். எத்தனை? 3 ரக்காத். அதுலதான் அந்த குனூத்துங்கிற துவாவையும் ஓதணும். சரி, இப்ப தொழுகை ஆரம்பிச்சாச்சு. தொழுகை ஆரம்பிச்சு தக்பீர் கட்டியாச்சு. இப்ப அடுத்து என்ன ஓதணும்? என்ன துவா ஓதணும்? சனா ஓதணும். என்ன ஓதணும்? சனா ஓதணும். எப்படி? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக. வெரி குட், சரியா சொன்னீங்க. சரி, இந்த துவா ஓதியாச்சு. அடுத்து என்ன சூரா ஓதணும்? அல்ஹம்து ரப்பில் ஆலமீன், அந்த சூரா ஓதணும். அதுக்கு அடுத்து என்ன சூரா ஓதணும்? ஏதாவது ஒரு சூரா, தெரிஞ்ச சூரா ஓதிக்கணும். தெரிஞ்ச சூரா ஓதிக்கணும். அடுத்து 2 சூறாவும் ஓதியாச்சு. அல்ஹம்து அடுத்த சூரா ஓதியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? ருக்குவுல என்ன ஓதணும்? எத்தனை தடவை ஓதணும்? 3 தடவை ஓதணும். அடுத்து எந்திரிச்சிடறோம். சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு எந்திரிக்கிறோமா? அடுத்தது சஜ்தாவுக்கு போறோம். சஜ்தால என்ன ஓதணும்? சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று ஓதணும் 3 தடவை. சரியா சொன்னீங்க. அடுத்து ஒரு ரக்காத்து முடிச்சு 2ஆவது ரக்காத்துக்கு வருவோம். 2ஆவது ரக்காத்து முடிச்சுட்டு அதாவது 2 ரக்காத்து அப்படின்னு சொன்னா அப்படியே இருப்புல உட்காரணும். என்ன செய்யணும்? இருப்புல உட்காரணும். அந்த இருப்புல உட்கார்ந்து தஷஹூத், அந்த இருப்புக்கு பேர் என்ன? தஷஹூதுடைய இருப்பு. அந்த இருப்புல இருந்து என்ன ஓதணும்? அத்தஹியாத்து தருது இப்ராஹிம் துவா. சரி, இப்ப அத்தஹியாத்து சொல்லுங்க. அலைக்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அடுத்து தருது இப்ராஹிம் எப்படி ஓதணும்?
வெரி குட், சரியா சொன்னீங்க. அடுத்தது துவா எப்படி ஓதணும்? அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இன்னொரு துவாவும் இருக்குது, அதுவும் ஓதணும். ஹதீஸ்ல வரக்கூடிய துவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபுரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜாலி. அல்லாஹ் அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ ஃபித்னத்தில் மமாத்தி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரமி. இப்படி ஓதி துவா ஓதி தான் சலாம் கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சலாம் கொடுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தொழுகைய எப்போது தொடங்கணும்? ஒரு பையன் இருக்கிறான், எப்போது தொழுகைய தொழுகணும், தொழுக ஆரம்பிக்கணும், எந்த வயசுல ஆரம்பிக்கணும்? 7 வயசுல தொழுக ஆரம்பிக்கணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க, உங்க பிள்ளைங்களை 7 வயதான போது தொழுக ஏவுங்கள். 10 வயதாயும் தொழுகவில்லை என்றால் அதற்காக அடித்து தொழ வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்காக என்ன செய்யணும்? 7 வயசுல தொழுக ஆரம்பிச்சிடணும். ஆண்கள்லாம் எங்க தொழுகணும்? மஸ்ஜித்ல, பள்ளிவாசல்ல தொழுகணும். பெண்கள்லாம் எங்க தொழுகணும்? வீட்டுல தொழுகணும். பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலாமா அப்படின்னா நபிகள் காலத்துல போயிருக்கிறாங்க. அப்ப போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தா, அதாவது சரியான பாதுகாப்பு இருந்தால் போகலாம். ஆனா அதே நேரத்துல ஹதீஸ்ல வருது, ஒரு பெண்ணு வீட்டுல தொழுகணும். வீட்லயும் இன்னும் உள்ள ஒரு அறை இருந்தா அந்த அறைக்குள்ள தொழுகணும். அந்த அறைக்குள்ளயும் இருட்டாக இருந்தா அதுக்குள்ள தொழுகணும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு நபி என்ன அந்த அளவுக்கு வீட்டுல தொழுகிறத வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. இது தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? விளங்கிருச்சா? இப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுல உள்ளவங்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுப்பீங்களா? வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.